இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் என்ன தாங்க அடுத்து நடக்க போகுது, பாக்கியா கொஞ்சமாச்சும் கோவப்படுவாங்களா, இல்லை கரெக்டான முறையில் நடந்துப்பாங்களா, இப்போ கோபியை டீல் பண்ணுற விதத்தில் அப்படின்னு பார்த்தா அந்த விஷயத்துக்கு இப்போதைக்கு ஒரு பாஸ் வச்சுட்டு அந்த பிஸ்னஸ் விஷயம் அதெல்லாம் இப்போதைக்கு விட்டுட்டு இப்போதைக்கு முழுக்க செடியனை வச்சு மட்டும் தான் கதையை இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. செடியனை ஜெனியை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறதாக கூட்டு போகும்பொழுதே பார்த்திங்க அப்படின்னா 1000 கேள்விகள். எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் இப்போ ஆட் மாதிரி ஏதாச்சும் பண்ணலான் இருக்கோம், மார்க்கெட்டிங்லாம் பண்ணணுன்ட்டு. அதுக்காக தான் செடியை லீவ் போட வச்சு கூப்பிட்டு போகிறோம். அவனும் ரொம்ப க்ரியேட்டிவான ஆள், அவனுக்கு நிறைய ஐடியாஸ் சொல்கிறான். நானும் அம்மா செடியனும் சேர்ந்து இதெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு எழில் சொல்லிட்டுருக்காரு. செடியன் ஏன் எதுவுமே பேச மாட்டான், நீயே பேசிகிட்டு இருக்கனா, யாராவது ஒருத்தவங்க பேசினா போதாதா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இல்லை, ஒரு வேளை ஜெனி வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னா சீச்சி எங்களை போய் எப்படி நினச்சிட்டிங்களே அப்படின்னு கையை கோத்துட்டு வெளில கிளம்பிடுறாங்க. வெளில கிளம்புனோடனே பார்த்திங்கன்னா என்ன கையை கோத்துட்டு போகிறாங்க அப்படின்னா அவள் புள்ள அவள் கையை கோத்துட்டு போகிறா, உனக்கு என்ன அப்படின்னு நோஸ் கட் கொடுத்தாரு. இவரும் நல்லபடியாக அந்த வேலை முடிஞ்சு. ஸோ இதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ அங்கே ஜெனியோடைய வீட்லேயும் ஒரே கலைபரமாக கிடக்கு. ஜெனியோட அம்மா ஜெனிகிட்ட நம்ம நான் லீவ் போட்டேன், எனக்கு மனசு தெரியல, வா சர்ச்சுக்கு போகலான்னா இவங்க வரலங்கிறாங்க. வந்தே தீரணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக அவங்களும் கிளம்பி ரெடியாக வந்தோடனே ஜோசப் வந்துட்டார். எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, என்ன விஷயம், அப்படிலாம் இல்லையே, நீ இந்த மாதிரிலாம் வீக் டேயில் போக மாட்டியே, சண்டே தானே போவேன் அப்படின்னு கேட்க எல்லாத்துக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்டே இருக்க முடியுமா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எல்லாத்தையும் போட்டு நசனசனசன்னு கேள்வி கேட்டே இருக்கீங்க, ஏன் அப்படி போட்டு படுத்துறீங்க, அப்போ நான் போகக்கூடாதா அப்படின்னு கேட்ட உடனே அவர் பயந்து போயிட்டார். சரி போப்பா அப்படின்ட்டார். உடனே கரெக்டாக நடிச்சிட்டாங்க இவங்களும். மரியமும் சூப்பராக நடித்த உடனே ஜெனியை கூப்பிட்டு காரில் கிளம்பி ஒரு வீட்டுக்கு போனால் இது கவிதா ஆண்டி வீடாச்சு, இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோங்கிறாங்க. இல்லை அவங்க பொண்ணுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஏதோ பிரச்சனையாக அந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னாங்க. அது பேசிட்டு நம்ம அப்படியே சர்ச் போகலாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க வாங்கம்மா உள்ளே வாமா, அவங்க குழந்தைய பார்க்கணும்னு நினச்சேன், எப்படிமா இருக்கா என்ன இதெல்லாம் கேட்க குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரூம்குள்ளே போமா, அந்த ரூம்குள்ளே வச்சு அடைச்சிட்றாங்க. அடைச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பாக்கியாட்ட இன்ஃபார்ம் பண்ணால் பாக்கியா செடியனை கூப்பிட்டு அங்கே வந்துடுறாங்க. செடியன் இது என்ன இடம், அந்த இடத்த பார்த்தா நம்ம முதல்ல ரெஸ்டாரண்ட்டு தானே போகிறோம் அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி ஆட் ஏஜென்சிக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒன்றா தானே வந்தோம், ஒன்றா வரும்போது நீ எப்போ முடிவு பண்ண அப்படின்னா அதெல்லாம் முடிவு பண்ணிட்டோம் வாங்க அப்படின்னு தரன்னு கூப்பிட்டு வா உள்ளே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போக. ஸோ கூப்பிட்டு போகும்பொழுதே பார்த்திங்க அப்படின்னா இவர் ஒரு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாரு. எதுக்கு என்ன ஏது, இது பார்த்தா வீடு மாதிரி இருக்குது, ஏஜென்சி மாதிரி இல்லையான்னு கேட்க இத்தனை கேள்வியை ஒன்றை பார்த்து நீயே கேட்டனா அவன் வாழ்க்கை உருப்பிட்டுருக்குண்டா, இருறா நீ வெளில நான் உள்ளே போயின பிரச்சனை என்ன, அப்போ அவங்கள்ட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு பாக்கியா போகிறாங்க. ஏன் அப்படின்னா இரு அப்படின்னு இருக்க வச்சுட்டு எல்லா கேள்விக்கும் நானே பதில் சொல்ல முடியுமா, எழில் நீ தான் சமாளிடா அப்படின்னு உள்ளார போகிறாங்க. உள்ளார போனோடனே அங்கே மரியம் வெல்கம் பண்ணிவிட்டு சரி இங்கே தான் உள்ள அந்த ரூம்குள்ளே தான் ஜெனி இருக்கா, மெதுவாக பேசுங்க, எதுவும் பிரச்சனை வந்துடாதில்ல. அவங்க 2 பேரும் ஜெனி மனசில் என்ன நினச்சிருக்கான்னு எனக்கு தெரில, ஆனால் ஒரு தடவை பேசிட்டோம், அதுக்கப்புறம் என்ன முடிவானா எடுத்துக்கிட்டோம், இன்னும் முழுசாக செடியை நான் மறக்கலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு கொடுன்னு பாக்கியா போயிட்டு வெளில போயிட்டு செடியன்ட்ட வாடா உள்ளே போகலாம், நான் ஏஜென்சியில் பேசிட்டேன் அப்படின்னா அவர் யோசிச்சுட்டே வராரு. எதுவும் பொண்ணு பார்க்க கூப்பிட்டு வந்துருக்கலான்ட்டு சும்மா ஏதாவது சொல்லிட்டு போகிறேன் கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உள்ளார கூப்பிட்டு போக இந்த ரூம்குள்ளே தான் நீ போய் பேசணும் அப்படின்னு உள்ளே அனுப்புகிறாங்க. இவர் எதுக்கு ரூம்குள்ளான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே மரியம் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே போயிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணி முடிச்சிட்டியா, குழந்தைய கொடு அப்படின்னு குழந்தைய தூக்கிட்டு கொடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க. இதில் என்னன்னா குழந்தைய கார்லேருந்து இறங்கும்போது குழந்தைய கூட வாங்கிக்கலாம், அப்படியே பொதுக்கிட்டு குழந்தை பொம்மை தானே, சும்மா வெறும் இதுதானே பேக் தானே அப்படின்னு குதிச்சு ஜாலியாக வந்தாங்க ஜெனி. ஸோ இப்போ அவங்கள்ட்ட அந்த குழந்தைய வாங்கிட்டு மரியம் போக அந்த ரூம்குள்ளார செடியனை இவங்க தள்ளிவிட செடியனும் ஜெனியும் ஒருத்தரை சந்திச்சுக்கிட்டு என்ன பேச போகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறதோட வெளியே இருந்து சண்டை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், அவங்க பேசட்டும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ